அவங்க தான் கேட்குறாங்க, ஜவாஹிர் தான் கேட்குறாங்க. சூரியன் அல்லாஹ்வின் அரிசுக்கு கீழே சஜிதா செய்வதாக வரும் ஹதீஸு சஹீஹான ஹதீஸா? அப்படி இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்றால் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரத்தை தரவும் கேட்குறாங்க. இது ஒரு நீண்ட காலமாக ஒரு சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ஆனால் இதில் சர்ச்சை தேவையில்லை. ஆனால் நிறைய அறிஞர்கள் இது சரியான ஹதீஸ் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். எதை வச்சு சரியான ஹதீஸ்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அறிவிப்பாளரை வச்சு. இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய ஆள்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இந்த ஹதீஸ் ஆள்க சரியாக இருந்தாலும் இது கருத்து சரியில்லை, இந்த மாதிரி கருத்து வஹீல வரவே முடியாது, இந்த மாதிரியான கருத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கவே முடியாது, இது டோட்டலாக ஒரு அறியாமை நிறைந்த ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அது வருகிறது என்று சொல்லி நாம் அது சரியில்லைங்கிறோம். அது என்ன ஹதீஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஹதீஸ் வாசத்தை நல்லா கவனிங்க. இது புகாரியில் நிறைய இடத்துல உதாரணத்துக்கு புகாரியில் 3199 3199 என்ன வருதுன்னு கேட்டால், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபீதரின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் கிஃபாரி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹீன கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அபூதர் இருக்கார் பக்கத்தில். அப்போ சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. மறையிற நேரத்தில் அபூதரை பார்த்து கேட்குறாங்க, தத்ரி ஐன ததுஹபு, இந்த சூரியன் எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமான்னு இருக்கிறாங்க. மறையும் போது கேட்குறாங்க, இந்த சூரியன் எங்கே போகுது உனக்கு தெரியுமா? அவர் சொல்கிறாரு, குல்த்து அல்லாஹு ரசூல் ஆலம், தெரியாது, அல்லாஹுக்கு ரசூலுக்கு தான் தெரியும், எங்கே போகுதுன்னு தெரியாது. அந்த காலத்தில் அறிவு அவ்வளோதானே அந்த மக்களுக்கு, அல்லாஹுக்கு ரசூலுக்கு தான் தெரியும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, இப்போ இன்னஹா ததுஹபு ஹத்தா தஸ்ஜுத தஹ்தல் அரிசி, இது எதுக்கு போகுதுன்னு கேட்டால் அரிசுக்கு கீழே சஜிதா செய்வதற்கு போகிறது. இந்த சூரியன் போயிட்டு இருக்குல்ல, போகிற சூரியன் மறையுதுன்னா என்ன, தட்ட மாதிரி உலகம் அப்படி அர்த்தம், மறைஞ்சிருக்கா. எங்கே மறையுதுன்னு கேட்டால் அரிசுக்கு கீழே போய் சஜிதா செய்யறதுக்கு போகுதான். போனோன்னு தஸ்தாதீனும் அல்லாட்ட அனுமதி கேட்குதான். இப்போ யூதன் உலகா அல்ல அனுமதி கொடுத்து விடுவான். கொடுத்தவொன்னு என்ன செய்யும், அது சஜிதா செஞ்சுட்டு மறுபடியும் உதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டம் வரும். அப்போ என்ன செய்யும்னா சஜிதா செய்யுமா போய்கிட்ட டெய்லி தான் நடக்குதான். டெய்லி சூரியன் போகுதுல, அது மறையவெல்லாம் இல்லை, நேரம் அரசுக்கு போயிட்டு அல்லாஹ்வுக்கு ஒரு சஜிதா ஒன்று செய்யுது, சஜிதா மறுநாள் உதிக்குது. இது ஒரு நேரத்தில் அந்த சஜிதா செய்ய அனுமதி கேட்கும்போது அல்லாஹ் மறுத்துருவான். மறுத்த உடனே அப்போ என்ன செய்யும்னு கேட்டால், அல்லாஹ் சஜிதா அனுமதி வந்த வழியை திரும்பி போ அப்படின்னு சொல்லிடுவானா. அதுதான் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிறது. அந்த கடைசி கட்டத்தில் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஒரு 3 நாளைக்கு என்ன செய்யும், கிழக்க உதிக்கிறதுக்கு பதிலாக மேற்க உதிக்கிற மாதிரி வரும்னு ஹதீஸ் இருக்கிறது. அந்த விஷயத்துக்கு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது. எப்படி டெய்லி கிழக்க உதிச்சிக்கிட்டு இருக்கல, இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு அரிசுக்கு கீழே போய் சஜிதா செய்யுது. சஜிதா செஞ்சுட்டு அல்லாஹ் சஜிதா செஞ்சோன்னா திருப்பி வந்துடுது, இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் கடைசி உலகம் அழியக்கூடிய நேரத்தில் சஜிதா செய்ய வரும், நெல்லு வந்த வழியை ரிவர்ஸாக போ, இர்ஜி மின்ஹைது ஜீத்தி, வந்த வழியை திரும்பி போ அப்படின்னு நல்லா சொல்லிடுவானா. அதனால தான் மகரிபில், அதாவது மேற்கில் உதிக்குது, வந்த வழியை திரும்பி போன்னு சொன்ன உடனே மேற்கு உதிக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். இப்படின்னு இந்த 3199 ஹதீஸில் இருக்கிறது. ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கிறங்க. அடுத்து அதே புகாரியில் இதே விஷயம் 7424 அதில் என்ன வருதுன்னு கேட்டால், தஹல்துல் மஸ்ஜித், அதுவும் அபூதர் கிஃபாரி தான் சொல்கிறாங்க, நான் பள்ளிவாசலுக்கு போனேன். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசுன், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பலம்மா கரபத்தி சம்சு, சூரியன் மறைந்த பொழுது கால சொன்னார்கள், யா அபாதர் ஹல் தத்ரி ஐன தத்ஹபு ஹாதி, இந்த சூரியன் எங்கே போகணும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குவாங்க. கால குல்த்து அல்லாஹ் ரசூல் ஆலம், இதெல்லாம் கரெக்டாக வந்துடுது, அல்லாஹ் ரசூல் தான் தெரிஞ்சவங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, இப்போ இன்னஹா ததுஹபு தஸ்தாதிரு ஃபி சுஜூத், அது சஜிதா செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு போய்கொண்டே இருக்கிறது. இப்போ யுதனுலகா, அதுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இப்போ கண்ணஹா கது கீழலகா இர்ஜி மின்ஹை ஜேத்து, நீ வந்த வழியே திரும்பி போ என்று சொல்லப்படும் பொழுது இப்போ தத்ரு மின் மகரிபிகா, அது மகரிபில் மஷ்ரிக்கில் உதிக்காமல் என்ன செய்யும், மகரிப்னா மறையும் திசை, அதாவது கிழக்க உதிக்காமல் மேற்க உதிக்க போகுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இந்த ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி முஸ்லீம்லையும் இருக்கிறது, நிறைய நூல்கள் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்ன்ற இது விஷயம் பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டால், சூரியன் மறையுதுல, மறைகிற சூரியன் எங்கேயாவது போவா செய்யுது?
அது மறையவே இல்லை. அது நமக்கு இப்போ பாதி உலகத்துக்கு மறையதே தவிர இன்னொரு பாதி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மை. அந்த காலத்து மக்கள் வந்து தட்டைன்னு நினைச்சாங்க, மறைஞ்சவன எங்கே போயிடுச்சுன்னு நினைச்சிடறாங்க. மறுநாள் அங்கிட்டு வருதா எங்கே சுற்றிட்டு வருதுன்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? ரசூல்லாவுக்கு இந்த உலகம் உருண்டைங்கிற ஞானமெல்லாம் கொடுக்கப்பட்டு வேற இருந்துச்சு. அப்படி உள்ள ஆதாரங்கள்லாம் இருக்கிறது. அந்த ரசூல்லா வந்து நீ வந்து சைதா செய்ய போயிடுச்சுங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா சூரியன் இல்லை, இப்போ சைதா செய்ய போய்விட்டு அப்போ மொத்தமே இந்த பாதி உலகம் தான் இருக்கிறது, கீழெல்லாம் சூரியன் மறைகிறது இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது, தாண்டி போனோன்னு செய்யுது, அப்படி போய்கிட்டே இருக்கு, அல்லாட்ட போயிட்டு சைதா செஞ்சுட்டு வருதுங்கிறாங்க. சைதா செஞ்சுட்டு வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லுவார்களே, ஆனால் இது வந்து அல்லாஹ்வுடைய அரசை பற்றிய ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. நம்ம கண்ணு முன்னாடி சூரியனை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ள நவீன உலகத்தில் இப்போ எங்கே சூரியன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 24 மணி நேரத்தில் எந்த ஒரு வினாடிகளையாவது சூரியன் மறையுமா? எந்த ஒரு மறையுமாண்டா உலகத்தில் விட்டு இல்லாமல் பெருமாண்டுக்கிறேன். எந்த ஒரு வினாடி எடுத்துக்கொண்டாலும் ஏதாவது ஒரு ஊரில் இருக்கும். ஒரு ஊரில் பாதி ஊரில் இருக்கும். அந்த பூமியுடைய பந்தில் உருண்டையில் பாதி பூமிக்கு வந்து இருட்டா போனால் பாதி பூமிக்கு பகலாக இருக்கும். அப்போ பாதி 12,000 கிலோமீட்டர் உள்ள அந்த மக்களுக்கு வந்து சூரியன் இருக்கும், இன்னொரு 12,000 கிலோமீட்டர் உள்ள மக்களுக்கு வந்து சூரியன் இருக்காது. இதுதான் ஒரு கணக்கு. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீல பேசுகிறவங்க அது இந்த விஷயங்களுக்கு தான் மாற்றமாவெல்லாம் பேச மாட்டாங்க. அதுவும் சஜிதா மார்க்கத்தோடு சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்க. வேற துன்யா விஷயம் பேரிச்சம்பளத்துக்குலாம் சொன்னாங்கல்ல, அப்படி விஷயம் இல்லை. இது வந்து சஜிதாவோட சம்மந்தப்படுத்தி மறுமை நம்பிக்கையோட வானுலகத்தோட சம்மந்தப்படுத்தி சொல்கிற விஷயத்தில் அவங்க வந்து ஒரு காலம் தப்பாக சொல்லவே மாட்டாங்க. இவர் என்னத்தை அவங்க ரசூல்லா என்ன சொன்னாங்களோ, இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ, அல்லது இவர் என்னத்தை சொல்லி பிந்தி வந்த ஆளுக்கு என்னத்தை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அப்படி தான் ஏதோ ஒன்று இருந்திருக்கும்னு இதை எடுத்துக்கொண்டமே தவிர, இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ எதை ஒத்துக்கிற வேண்டி வரும்? நீங்கள் சூரியன் எப்போ நமக்கு மறைகிறதோ டோட்டலாக காலி அப்படின்னு ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் உண்மைக்கு மாற்றமான ஒன்றை ஒத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ, எதை படிக்கிறீர்களோ, உலகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ அறிந்து வைத்திருக்கிறீர்களோ, அப்போ உண்மைக்கு அல்லாது ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை தவிர உண்மை பேசுகிறவன் யாரு அப்படின்னு நல்லா கேட்குறான். இது உண்மையா? மறைஞ்சு எங்கேயாவது போவா செய்து? எங்கேயும் போகாத ஒரு சூரியனை வந்து எங்கேயோ போகுதுன்ற ஒரு ஹதீஸில் சொல்லுமையானால் அப்போ அல்லாஹ் வந்து உண்மை அவனுக்கு தெரியலண்டாவுத. ரசூல்லா சொன்னதுதானே அர்த்தம். ரசூல்லா வஹீல சொன்னார்களே, ஆனால் அல்லாஹ்வுக்கும் தெரியலன்னு அர்த்தம். அப்போ அப்படி இந்த மெத்தட் இந்த மெசேஜ் வந்து சரியா இல்லை. ஒன்று எதனால? சூரியன் எங்கேயும் போகுதுன்ற அந்த கருத்தே தப்பாக இருக்குது. போகலை. அந்த சூரியனை வந்து இவனே ஆளுக இந்த கருவிகள் அனுப்பியெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணாட்ட கூட நமக்கு சூரியனுடைய எல்லா அம்சமும் இப்போ தெரியுதா இல்லை? நீங்கள் வேண்டாம் இந்த பெரிய விஞ்ஞானம் இருக்க தேவையில்லை. ஃபோனை எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம ராத்திரியில் 8:45 இருக்கிறோம். இது கீழே உள்ள ஒருத்தன் ஃபோனை போட்டு சூரியன் இருக்கான்னு கேளுங்க, இருக்குமான்ல? பெரிய விஞ்ஞானி என்னத்துக்கு இதுக்கு? ராத்திரி 8:45 ஒரு ஃபோன் பண்ணி, அமெரிக்காவில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி இப்போ என்னப்பான்னு கேட்டால் காலை 8:45 மணின்னு சொல்லுவான். காலை 8:45 மணின்னா சூரியன் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ நமக்கு மறைஞ்சிருச்சு, அவனுக்கு இருக்கு தானே செய்யுது. அப்போ இப்படி நடக்கவே இல்லை. என்ன 24 மணி நேரத்துக்கும் எங்கேயாவது ஒரு நாளாக கேட்டு பாருங்க, எவனுமே மறைஞ்சுன்னு சொல்ல மாட்டான். பாதி பேர் மறைஞ்சிமா, பாதி பேர் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை வந்து கண்ணுக்கு முன்னால் தெரிகிற உண்மைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்களா? இது உடைக்க முடியாத உண்மை தானே. இது சூரியன் எங்கேயும் போகலைங்கிறது உடைக்க முடியாத உண்மை. இது வந்து பெரிய இந்த பொருளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிப்பான அப்படி விஷயம் இல்லை. இது கண்கூட பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம். சில பொருள் இதில் அது இருக்குது, இதில் கெடுதி இருக்குது, இந்த கெமிக்கல் இருக்குங்கிறலாம் இதெல்லாம் ஆராய்ச்சியில் உள்ளது. ஒருத்தன் அப்படி சொல்லுவான், ஒருத்தன் எப்படி சொல்லுவான். இதில் எப்படியும் ஒருத்தன் சொல்ல மாட்டான், ஒரே மாதிரி தான் சொல்லுவான். அப்போ ஒரே மாதிரி எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் விஞ்ஞானிகளே சொல்லாட்டாலும் நாமளே ஃபோனை போட்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. சூரியன் மறையவே இல்லை, எங்கேயும் போகவே இல்லை, அதனுடைய பால் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அது வேலை என்னது? ஒரு நேரத்தில் மறையாமல். சூரியன் சுற்றலை, சூரியன் ஓடிக்கிட்டு இருக்கு, பூமி தான் சுற்றுது. அதை கொண்டு தானே சூரிய உதயத்தை நம்ம கணிக்கிறோம். அந்த விஷயத்துக்கு மாற்றமாக இருக்குது. ஒன்று. இரண்டாவது, அப்போ அந்த மறையுதுங்கிற டாபிக் போயாருதா. அடுத்து என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே இந்த சூரியன் மறையுதல் உதித்தல் எல்லாம் சூரியனை கொண்டது இல்லை. சூரியனை கொண்டு உதித்தல் உருவாவதில்லை. மறையுதல் என்பது சூரியனை கொண்டு உருவாவதில்லை, பூமியை கொண்டு உருவாகுது. சூரியன் இப்படி இருக்கிறது, பூமி இப்படி இருக்கிறது. இந்த பூமி என்ன செய்கிறதுன்னா அந்த முகத்தை அந்த சூரியன் நேரம் காட்டும் போது பகலாக இருக்கிறது. பூமி இப்படி திரும்பிக்கிறும்போது இந்த பக்கம் பகலாக கிட்ட திரும்பிக்கிறது. சூரியன் ஒரே மாதிரி இருந்துட்டு தான் இருக்குது. சூரியன் எப்போதுமே அதனுடைய வெளிச்சம் ஒரே மாதிரி பூமியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறது. பூமியை சூரியனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 மணி நேரம் பூமி வந்து சூரியனுக்கு காட்சி தந்துக்கிட்டு தான் இருக்கிறது எல்லா வினாடி நேரத்துலையும். அப்போ ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, அது ஏதோ அது சூரியனில் பாதி இருட்டாக இருந்து அது மறைச்சிக்கிட்டு இருட்டு வர்றதில்லை. சூரியனில் எப்போவும் வெளிச்சம் தான்.
வெளிச்சமாக இருக்கிற சூரியன் வந்து நமக்கு தெரியாமல் போகிறது காரணம் என்ன? நம்ம இருக்கிற பூமி பண்ணுற வேலை. இந்த பூமி என்ன பண்ணுது? சுற்றுது. 24 மணி நேரத்தில் ஒரு சுற்றிடுது. தன்னைத்தானே சுழல்வது, சுற்றுறது இல்லை. இந்த பூமி என்ன செய்கிறது என்று சொன்னால் இப்படி சுற்றிக்கிட்டே வரும். சுற்றிக்கிட்டே வரும்போது அந்த வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும், கீழே வெளிச்சம் படாமல் இருக்கும். அப்படி ஒரு வெளிச்சத்துக்கு முன்னாடி உருண்டை வச்சு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுகிற காரணத்தினால்தான் நமக்கு சூரியன் மறைவதாக தெரிகிறதே தவிர மறையவே இல்லை. ஒருவனுக்கு மறையுது, ஒருவனுக்கு மறையலைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பூமியுடைய சுழற்சி தான் காரணமே தவிர சூரியன் எங்கே என்ன செய்யலை, அந்த எங்கே பூமிக்கெல்லாம் தெரியாமல் நீ இப்படி இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சூரியன் எங்கே அப்படி இருந்து அதிசப்படி வருது. இந்த அதிசப்படி என்ன வருதுன்னு கேட்டால், பூமியை விட்டு விலகி கொஞ்சம் அப்படி ஏறி நான் போய் எல்லாட்ட போய் சேவை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அடுத்த நாள் வந்து உதிச்ச மாதிரியாக்கும் அதில் வந்து வருது. ஆனால் உண்மை என்ன? இந்த விஞ்ஞானம் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன? சூரியன் அப்படி இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஒரு விஷயம். அந்த சூரியன் வந்து எந்த ஒரு பகுதியில் சூரியனுக்கு மறைதல் இருக்கா, இருட்டு இருக்குதா? சூரியன் ஃபுல் பிரைட்டாக, ஃபுல் வெளிச்சம், ஃபுல் நெருப்பு கோலம். அது நெருப்பு கோலமாக இருக்கும் பொழுது அந்த சூரியன் நெருப்பு கோலத்தினுடைய வெளிச்சம் வந்து எல்லா நாட்கள்லையும் எல்லா கோள்கள்லையும் பட்டுக்கிட்டு இருக்கும். சந்திரனில் படும், சூரியனில் படும், பட்டுக்கிட்டே இருக்கும். பட்டுக்கிட்டே இருக்கும்போது பாதி தான் படும். எந்த உருண்டையாக இருந்தாலும் வெளிச்சம் அடிச்சிங்கன்னா பாதிக்கப்படும், பாதிக்கப்படாது. எல்லா பக்கம் படுவதற்கு சுற்றுது. அப்படி சுற்றுறதுனால தான் இரவு பகல் ஏற்படுகிறது என்பது நம்ம இதுவும் பாலர் பாடத்தில் நம்ம படித்த ஒரு விஷயம். இங்கே என்ன செய்யுது? சூரியன் இங்கே பூமியை விட்டு விடைபெற்று போகிற மாதிரியும் அப்புறமேல வந்து உதிக்கிற மாதிரியும் சொல்லி வர்றது இருக்க, இதுவும் வந்து ஒரு வஹீயின் வார்த்தையாக தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இப்படி ஒரு பேசிக்கான விஷயத்துக்கு மாற்றமாக அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், அரிசை பற்றி நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அரிசி என்ன விளங்கி இருக்கிறோம்? அரிசுங்கிறது 7 வானத்துக்கும் மேலே இருக்கிறது. அந்த அரிசியில் தான் அல்லாஹ் இருக்கிறான். அதுதான் உச்சம் மொத்தமே. அப்போ அங்கே இருந்து கொண்டு அது கீழே தான் வானம், போக்குவரத்து அம்புட்டுமே இருக்கிறது. இப்போ நம்ம அரிசிக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போனானே, இவ்வளோ வானத்தையும் கடந்து மேராஜ் கூட்டு போனாங்க இல்லையா, அதெல்லாம் கடந்த பிறகு தான் அரிசிக்கே போக முடியும். இப்போ வந்து சூரியன் வந்து அந்த வானத்துக்கெல்லாம் உள்ளே இருக்குது. வானத்துக்கு சம்மந்தமே இல்லை சூரியன்லாம். இந்த சூரியன்லாம் எல்லாம் கடந்து கடந்து போனப்போ தான் முதல் வானமே வரும். முதல் வானம் மலக்கெல்லாம் இருப்பாங்களே, இந்த சூரியன்லாம் நம்ம இந்த கேலக்சி உள்ள இது வானத்துக்கு சம்மந்தம் இல்லாது. இதை வானம்னு சொல்லிக்கிறோம் பேருக்கு. உண்மையில் அந்த 7 வானம் என்று சொல்வது என்ன? இந்த சூரியனெல்லாம் கடந்து அதுக்கு மேலே கோள்கள், அதுக்கு மேலே எத்தனை கேலக்சி எல்லாத்தையும் கடந்து போனால் அங்கே ஒரு மூடப்பட்ட ஒரு முகடு இருக்கும். அது உள்ள வானவர்கள்லாம் அதில் இருப்பாங்க. அதுக்கு மேலே இன்னொரு தட்டு இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு தட்டு இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு தட்டு இருக்கும். 7வது அதுக்கு மேலே அல்லாஹ் என்ன செய்யறான்? அரசில் இருக்கிறான் என்று அப்படியான ஒரு விஷயம்தான் நமக்கு அரசை பற்றி சொல்லித் தர்றது. அதை வானவர்கள் சுமந்துட்டு இருக்காங்கிறது அப்படிலாம் வருது. இந்த சூரியன் வந்து அப்போ வானத்தில் கடந்து போகுதா? அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? அது கடந்து போனால் தான் பார்க்க முடியும். அரசில் போய் சைதா செய்ய போதான். அல்லாவே நேரடியாக பார்த்து உனக்கு சைதா செய்ய போகிறேன்னு சொல்லுதுன்னு சொல்லி அல்லாஹ் நினைச்சா செய்ய முடியும். அது ஒரு விஷயம். அப்படி செஞ்சிருக்கானான்னு தான் பார்க்கணும். அல்லாஹ் வந்து அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறானா? அப்படி தான் நம்ம இந்த சூரியனுக்கு மட்டும் அப்படி இந்த உலகத்தில் ஈடுபட்ட உலகத்தில் எங்கும் காணாம் சூரியன் அப்படி சொல்லணும். எப்படி சொன்னேன்? உலகத்தில் எந்த பகுதி சூரியனை காணாம், 12 மணி நேரத்தில் போய் இங்கேருந்து பயணப்பட்டு போய் அங்கே போய் எல்லாரும் சைதா செஞ்சுட்டு இந்த வந்துருச்சு பாருங்க, அப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து அரசுக்கு போச்சுன்னு சொல்ல முடியும். அப்போ சூரியன் வந்து அரசுக்கெல்லாம் போகலாம் கிடையாது, இங்கே தான் நிற்குது. அரசுக்கு எதுவும் போக முடியாது. அப்போ அரசுக்கு போகலன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அரசுக்கெல்லாம் போய் அல்லாட்ட அனுமதி கேட்குன்னு சொல்வது வந்து 3வது மிஸ்டேக். அது 3வது அது முரணாக இருக்கிறது. அரசை பற்றி நம்ம என்ன மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த இல்முக்கு மாற்றமாக இந்த சம்பவம் இருக்கிறது. அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது போக இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். போயிருச்சுல, போயிட்டு இப்படி நம்ம போகிறோம், திருப்பி வர்றோம். திருப்பி வந்தால் எங்கிட்ட உதிக்கணும்? பூமி உருண்டையாக இருந்தால் தான் எங்கிட்ட உதிக்க முடியும். நீங்கள் தட்டை மாதிரி போயிருச்சு, போயிட்டு சைதை திருப்பி வருது, வந்தால் எங்கிட்ட உதிக்கணும்? எங்கிட்ட உதிக்கணும்? டெய்லி இங்கிட்டு தான் மாற்றி அது மெசேஜே தப்பாக இருக்குது. எப்போ உள்ட்டா வரேன்? இப்படி பூமி இப்படி இருக்கலங்க, இப்படி சூரியன் போயிடுச்சு, சைதா செஞ்சிருச்சு, திருப்பி இப்படி தானே வரேன். திருப்பி வந்தால் மகரிபிலான உதிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு மகரிப்பு, ஒரு நாளைக்கு பசிருக்கு, அப்படி வரணும். எப்படி இருக்கணும்? ஒரு நாளைக்கு இங்கிட்டு உதிக்கணும், ஒரு நாளைக்கு அங்கிட்டு உதிக்கணும். அப்படி இருந்தால்தான் அது ஹதீஸ் மெய்யாகும். இந்த ஹதீஸ் பிரகாரம் இப்படியே போன சூரியன் இப்படியே வந்தால் கிழக்கு எப்படி உதிக்கும்? சூரியன் வந்து மறையுது, இங்கே உதிக்குது, இங்கே மறைய நான் பார்த்துட்டு இருக்கிறேன். மறைஞ்சு எங்கே போச்சு? அல்லாட்ட போயிடுச்சு. சரி, போயிடுச்சு. போயிட்டு திருப்பி வருதுல, திருப்பி இப்படி தானே வரணும். திருப்பி வரும்போது இங்கே வர்ற இடம் தானே உதிப்பு. எங்கே வருது அதுக்கு பேர் தான் உதிப்பு. இப்போ இங்கேருந்து பார்க்குறேன் உதிக்குதான், உதிக்குது. அப்படின்னா எங்கே உதிக்கும்? மறைஞ்ச இடத்தில் உதிக்கும். அடுத்த நாள் இங்கிட்டு போயிடும், இங்கிட்டு மறையும், அங்கே தானே உதிச்சிருக்கு. அங்கே உதித்தால் மறைவு இங்கே வரும். இங்கே போச்சு நினைச்ச போயிட்டு திருப்பி இங்கே வரும். அப்போ எப்படி வரணும்ன்ற அந்த ஹதீஸ் மெய்யாக இருந்தால் ஒரு நாளைக்கு கிழக்கில் உதிக்கணும்,
ஒரு நாளைக்கு மேற்கு, அடுத்த நாள் கிழக்கு, அடுத்த நாள் மேற்கு, அப்படித்தான் வந்த வழியே திரும்புறதுன்னு அதான் அர்த்தம். அப்படி தான் வரணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படைக்கு மாற்றமாகவும் சைதா செஞ்சு விட்டு உதிக்க வந்துடுறான். உதிக்க எப்படி வர முடியும்? உதிக்க வர்றாங்க அங்கிட்டில் உதிக்கணும். அதுவும் ஏதோ ஒரு குழப்பமான ஒரு நிலையில் அவர் புரிஞ்சு கொண்டாரா என்னன்னு ஒன்றும் விளங்கலை. அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லவே இல்லையா, வேற எவனா இடையில நுழைச்சி விட்டானா என்னன்னு தெரியல. அல்ல அவங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்ல இவர் ஒன்று புரிஞ்சுக்கிற இப்போ நடந்திருக்கு. ஆனால் நம்ம இதை அப்படி ஏற்றுக்கிற இயல்பாங்கிறான் டாபிக். அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறனால அல்லாஹ்வை பொய்யாக்க முடியுமா? அறிவிப்பாளர் சரியாக இருக்கிறனால கண்ணு முன்னாடி தெரிகிற உண்மையை பொய்யாக்க முடியுமா? அல்லாஹ் பொய் சொன்னாலும் பரவாயில்லையா? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு விவரம் இல்லைன்னு சொன்னாலும் இதை நான் ஏற்றுக்கிறோம். அதான் ரசூலை மதிக்கிறது. வஹியை மதிக்கிற முறை என்ன? வஹியில் பிழை வராது, அப்படி மதிக்கணும். அது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல குர்ஆன் வசனங்களை எடுத்து பாருங்கள். குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் சஹர ஷம்ஸ ஒல் கமர, இதெல்லாம் நடைமுறை உண்மைக்கும் சில இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிற அடிப்படையில் இந்த ஹதீஸ் தவறுன்னு சொல்லிவிட்டோம். இன்னொரு ஆதாரங்கள் குர்ஆன் ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்டால் சஹர ஷம்ஸ ஒல் கமர, சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். வசப்படுத்தினா பயன்பட செய்திருக்கிறான். குல்லுன் எஜ்ரீலி அஜலின் முசம்மன், ஒவ்வொன்றும் இது சூரியன் சந்திரன் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய வேலை என்னன்னா ஓடுறது தான். விஞ்ஞானிகள் இன்னைக்கு சொல்றாங்க, அது அப்படி சொல்றான். சூரியன் என்ன செய்கிறது? லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் பூமியை இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கும். அது இப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளவு போய்விடும் என்ற அளவுக்கு என்ன செய்யறது? சூரியன் வேகமாக. இதே ஆயத்துக்கு விளக்கமாக குர்ஆன் தமிழாக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விளக்க குறிப்பு போட்டிருப்போம். அதை படித்து பார்த்தா தெரியும் சூரியன் எந்த வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அதில் விரிவாக ஆதாரத்தோடு விளக்கி இருக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, சூரியனும் ஓடிக்கொண்டே இருக்குங்கிறான்ல, சந்திரனும் ஓடிக்கொண்டே இருக்குங்கிறான். எப்படி ஓடும்? அதாவது அது பூமி இழுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டு இருக்கிற சூரியனை தான் இந்த பூமி என்ன செய்யறது? சுத்திட்டு போகுது, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும்போது அது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்றீங்கன்னா ரிவர்ஸ் கொண்டு வர்றீங்க. ஓடுதுன்னு என்ன அர்த்தம்? ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறவன் திருப்பி வந்தா ஓடுறேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இதுல என்ன வருதுன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு காலம் வச்சிருக்கான்ல, இந்த சூரியனுக்கு எவ்வளவு நாள் ஓடணும்னு வச்சானோ அந்த எண்டு முடிஞ்சோன்னா ரிட்டர்ன் ஆகுமா, அப்பதான் மேற்க உதிக்கும். விளங்குதா? அப்ப சூரியன் ஓடிக்கொண்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அப்ப ஓடலன்லங்க வருது, ரிவர்ஸ் எவ்வளவு வருது, இப்படி போயிட்டு வருது. எப்படி ஒரு சூரியனை பற்றி இந்த ஹதீஸ் படி எப்படி வருதுன்னு கேட்டா, இப்படி போகுது இப்படி வருது, இப்படி போகுது இப்படி வருதுன்னு வருது. அல்லாஹ் சொல்றான் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறான். ஓடிக்கிட்டு எது வரைக்கும் ஓடுது? அஜலின் முசம்மா, அதுக்குன்னு குறிப்பிடப்பட்ட ஒரு காலம் வரைக்கும் ஓடுகிறது. இந்த கருத்தை 13:2 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 31:29 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை இதே வாசகத்தையே 35:13 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 39:5 சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அது ஓடிக்கிட்டே இருக்குது. சூரியன் ஓடிக்கொண்டே தான் இருக்குதே தவிர ஓடிட்டு வந்துக்கிட்டு ரிவர்ஸ் ஆகிக்கிட்டுலாம் இருக்கல அப்படின்னு குர்ஆன் சொல்லும் பொழுது அதுக்கு மாற்றமான ஒரு கருத்து இந்த ஹதீஸ்ல என்ன செய்கிறது? இது சொன்னா ஹதீஸ் மறுப்பாளர்கள் பட்டம் கட்டுவாங்க, அவ்வளவுதான். இல்லாட்டி அவங்க ஆதாரத்தை சொல்லி நிரூபிக்கணும். இந்த உண்மைக்கு நான் பதில் சொல்லிட்டு சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் படைச்சதை எதுக்கு படைச்சிருக்கான்னு கேட்டா, அஸ்ஸம்சு ஒல் கமர் பி ஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு காலம் காட்டியாக இருக்கிறது. காலம் காட்டுறத என்ன செய்யணும்? அந்த மெத்தடில் இருந்தால் தான் காலம் காட்டும். இப்படி இருந்தால் காலம் காட்டாது. ஏற்கு மாறா மாறிக்கிறேன், கிழக்கு மேற்கா போயிடும், மேற்கு கிழக்கா போயிடும் அப்படிங்கிற உங்களுக்கு காலம் காட்டியா படைச்சிருக்கேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிஸ்டத்தை போட்டான்னு அர்த்தம். அதுக்கு அந்த சிஸ்டப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த காலங்காட்டிங்கிறது 55:5 இருக்கிறது, 6:96 இருக்கிறது. இதே கருத்தில் இன்னும் குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், சூரியன் சந்திரன் எல்லாம் அது வட்ட வரையில் நீந்தி கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காட்டுறான் 21:33. அப்போ என்ன வழங்குதுன்னு கேட்டால், சூரியனும் சந்திரனும் அதுக்கு உரிய ஒரு காலத்தை வகுத்து கொடுத்து ஓடிக்கிட்டே இருந்துட்டான்ல. அன்றைக்கு படைக்கப்பட்டதுலேருந்து என்றைக்கு பெருவெடிப்பு ஏற்பட்டுன்னு சொல்கிறான் அந்த நேரத்திலிருந்து சூரியன் ஓட்டம் நிற்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதை பின்பற்றி பூமி ஓடுகிறது, அதனுடைய துணைக்கோளாக இருக்கிற சந்திரன் ஓடுகிறது. அந்த சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்தும் அதை பின்தொடர்ந்து என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டே சூரியத்தை குடும்பம் வைத்த மையப்புள்ளி அனைத்தும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது மாதிரி பல லட்சக்கணக்கான சூரியங்கள் அது வேறு தனியாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் மேலே முதல் வானம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் மேலே வானங்களுக்கு மேலே வானங்கள் இருக்கிறது. இப்படியான ஒரு விஷயத்தில் இந்த சூரியனை பற்றி இவ்வளவு விவரம் இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எல்லாமே சஜதா செய்யுதுன்னு சொல்கிறோம்ல, அதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரியன் போய் சஜதா செஞ்சுக்கிறீங்க, அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த சஜதாக்கு அர்த்தம் செஞ்சு காட்டுறான். இப்படி
22:18 அல்லாஹ் சொல்றான், அலம் தர நீ கவனிக்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்லி, வானத்தில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கிறார்கள், பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கிறார்கள். வஸ்ஸம்சு சூரியன் சஜதா செய்கிறது, ஒல் கமரு சந்திரன் சஜதா செய்கிறது, ஒன் நுஜுமு நட்சத்திரங்கள் சஜதா செய்கிறது, ஒல் ஜிபாலு மலைகள் சஜதா செய்கின்றன, ஒ ஷஜரு மரங்கள் சஜதா செய்கின்றன, ஒத் தவாபு கால்நடைகள் சஜதா செய்கின்றன, ஒ கசீரு மினன் நாஸ் மனிதர்களில் அதிகமானவர்கள் சஜதா செய்கிறார். கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறான்ல, அதுக்கான மனிதருக்கு மட்டும் மொட்டையை சொல்லாமல் எல்லாம் என்ன செய்யறான், ஒ கசீரு மினன் நாஸ் மனிதர்களில் அதிகமான பேரும் சஜதா செய்கிறார்கள். 22:18 சொல்றான். அப்போ இதில் சஜதா செய்கிறதுடைய அர்த்தம் என்ன, சூரியனோட சந்திரன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சந்திரன் ஓடணும்ல, அப்போ அரசுக்கு ஓடணுமா இல்லையா, அதோட வந்து நட்சத்திரங்கள் சேதாச்சின்னு சொல்ல, நட்சத்திரமும் அரசுக்கு ஓடிட்டு வரணும். அப்புறம் மலைகள் சேதாச்சின்னு வருது, மலைகள் சேதாச்சி என்ன செய்யணும், இப்போ மலைகள் இங்கேருந்து கிளம்பி திரும்பி காண போயிடணும், அப்புறம் வந்து உட்காந்துருக்கணும். என்னென்னு கேட்டால் அரசில் போய் சேதாச்சிட்டு வந்துச்சு. அதான சஜிதாவுக்கு அர்த்தமாக இருந்தால், அல்லாஹ் வந்து சூரியனுக்கு மட்டும் சஜிதா சொல்லலை, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலைகள் மரம் கால்நடைகள் மனிதர்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறார்கள்னு சொன்னால், அவங்கவுங்க இருந்த இடத்துல அவன் சொல்லப்படி நடக்கிறதுக்கு பேர் தான் சஜிதா. சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கு, அதான் அதனுடைய சஜிதா. சந்திரனுடைய சஜிதா என்ன, அவனுக்கு கட்டுப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, அது அதனுடைய சஜிதா. நிம்பாட்டு உட்கார்ந்து அசையாம, அதான் மலையுடைய சஜிதா. மரங்கள் நிம்பாட்டு வளர்ந்துக்கிட்டே எரி, அது அதனுடைய சஜிதா. ஒவ்வொன்றுக்கும் சஜிதா இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்புறம் மரம் என்ன சஜிதா செய்ய போகணும், அது ஓடுறதே சஜிதாவா இருக்குதே, அது ஓடுவதே சஜிதா. சந்திரனுக்கு அதனுடைய ஓட்டம் சஜிதா, மலைகளுக்கு அதனுடைய இயக்கங்கள் சஜிதா, கால்நடைகளும் சஜிதாச்சு, ஆடு மாடு கூட சஜிதா தான் செய்யுது. என்ன சஜிதா செய்யுது, சும்மா திண்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ் என்ன மாதிரி படைச்சிருக்கிறானோ அதன்படி இயங்குதுன்னு அர்த்தம், அதான் சஜிதா. அந்த கருத்துக்கு தான் அல்லாஹ் சஜிதாவை சொல்றானே தவிர, சூரியன் போய் அல்லாட்ட போய் அங்கே போய் சஜிதா செஞ்சுட்டு வருது, நம்ம மட்டும் மற்றெல்லாம் சஜிதா செய்யலை. இப்போ அதையும் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இந்த செய்தியில் வந்து ஒரு குழப்பம் இருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை. சூரியன் வந்து மறையவும் இல்லை, எங்கே சஜிதா செய்ய போகவும் இல்லை, எல்லாரும் சஜிதா செய்கிற அந்த அர்த்தத்தில் தான் சஜிதா செய்கிறது என்கிற காரணத்தினால் இது சரியான ஹதீஸ் இல்லை என்று நம்ம சொல்லுகிறோம். இதை மறுக்கிற யாராக இருந்தாலும் என்ன செய்யட்டேன், அதை மீறாத வகையில் பதில் சொல்லணும். அரசுனா என்ன, அரசுக்கு போகுதா, கண்ணு முன்னாடி தெரிய உண்மைக்கு மாற்றமாக இருக்குதுன்னு நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். அடுத்ததாக